முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு சர்ஜிக்கல் ரோபோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், டூமாயின்ற ரோபோ, சர்ஜிக்கல் ரோபோ லான்ச் பண்ணுறோம் நாளைக்கு. இது மெட்பாட்ன்ற கம்பெனிலேருந்து பண்ணி வருது. இதை ஷாங்காயிலேருந்து பண்ணி இந்தியாவுக்கு தெரிவிக்கிறாங்க. இந்த ரோபோ வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு சர்ஜிக்கல் ரோபோ இன் இந்தியா. இந்த ரோபோனால் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகள் இதுவரைக்கும் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணது மட்டும் இல்லாமல் சில அறுவை சிகிச்சைகள் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியாது, இதில் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப துல்லியமாகவும் பண்ண முடியும். இந்த ரோபோனால் சில அறுவை சிகிச்சைகளில் வரக்கூடிய பக்க விளைவுகளை தடுத்து பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக இந்த ரோபோனால் டெலிரோபாட்டிக் சர்ஜரி பண்ண முடியும். டெலிரோபாட்டிக் சர்ஜரினா, இப்போ பேஷண்ட் திருச்சியில் விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இப்போ அதுக்கான ஆப்ரேட் பண்ணுற சர்ஜன் வந்து அமெரிக்காலேயோ லண்டன்லேயோ இல்லை ஹாங்காங்லேயோ ஜப்பான்லேயோ எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க டெலிரோபாட்டிக் மூலமாக இந்த மாதிரியான ரோபோ அவங்க ஹாஸ்பிட்டல்லையோ அவங்க வீட்லேயோ அந்த கன்சோல் இருந்தால் அங்கே உட்காந்துட்டு இங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ண முடியும். இதனால் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நம்ம சர்ஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லை, இந்த ரோபோனால் நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரிஸில் அறுவை சிகிச்சையில் புற்றுநோய் மட்டும் இல்லாமல் புற்றுநோய் அல்லாத அறுவை சிகிச்சை இல்லாமல் பண்ணலாம். முக்கியமாக காமனாக பண்ணக்கூடிய புற்றுநோய் இல்லாத அறுவை சிகிச்சைகள் ஹெர்னியா, பித்தப்பை கற்கள், அதுக்கான பித்தப்பை அகற்றுதல், அப்புறம் வந்து அப்பெண்டிக்ஸு, உணவு குழாய் எதுக்களிப்பு நோய், இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகளும் பண்ண முடியும். மற்றபடி வயிற்றில் இருக்கிற எல்லா வகையான புற்றுநோயும் இதில் பண்ண முடியும். இந்த ரோபோனால் முக்கியமாக ப்ராஸ்டேட் கேன்சர் சர்ஜரி பண்ணுறது ரொம்ப எளிதில் பண்ணலாம். அதனால் வரக்கூடிய ஆண்மை குறைவான பக்க விளைவுகளாக இதில் இருக்காது இந்த ரோபோ மூலமாக பண்ணுறதுனால. ஸோ இந்த ரோபோ வந்து நாளைக்கு ஃபஸ்ட் டைம் இந்த டைப் ரோபோ, இந்த அளவுக்கு அட்வான்ஸ் ரோபோ தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணுறது முதல் முறை. அதுவும் திருச்சியில் டாக்டர் ஜி விஸ்வநாதன் மருத்துவமனையில் மாம்பழச்சாலையில் லான்ச் பண்ணுறோம். நாளைக்கு வந்து இதோட ஃபங்க்ஷன் வந்து அதாவது மே 13 சாயந்தரம் 6:30 மணிக்கு கிறிஸ்டல் கன்வென்ஷன் சென்டரில் நம்ம இந்திய மெடிக்கல் அசோசியேஷன், அதாவது என்எம்சி, நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலோட சேர்மன் டாக்டர் அபிஜித் சேத் வந்து இதை வந்து துவங்கி வைக்கிறார். நன்றி, வணக்கம். இதுக்கு வந்து கலெக்டர் சரவணன் வந்து சிறப்பு விருந்தினராக இருக்கிறார்.